இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் மக்கள் செலுத்திய விருப்ப வாக்குகள் இரண்டாவது கட்டமாக எண்ணப்பட்டன. இதன் முடிவில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து இலங்கை மக்களிடம் பேசினும் செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இலங்கையின் 9வது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க, ஆரிய நேத்ரன் பாக்கியசெல்வம், நமல் ராஜபக்ஷே உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் களம் கண்டனர். நேற்று மாலை வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் தொடக்கம் முதலே தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை பெற்றார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க தொடங்கியது. அனுரகுமார திசாநாயக்க 42% வாக்குகளையும், சஜித் பிரேமதாசா 32% வாக்குகளையும், சுயேட்சையாக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 17% வாக்குகளையும் பெற்றனர். மறுபுறம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே 2.5% வாக்குகளை மட்டுமே பெற்று 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த தேர்தலில் தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளராக களமிறங்கிய ஆரிய நேத்ரன் பாக்கியசெல்வம் 1.7% வாக்குகளுடன் 5வது இடம் பிடித்தார். தேர்தல் முடிவுகள் குறித்து இலங்கையை சேர்ந்த கிஷோர் ஜோன் ஜிப்ரிகோ கூறுகையில், அனுரகுமார திசாநாயக்காவுக்கான வாக்குகளை வடக்கு கிழக்கிலே அவர்கள் அளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த 2005களிலே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கு கிழக்கை இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு, இந்த இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்குவதற்கு புதிய ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த யாழ்ப்பாண தமிழ் மகன் என்ற ரீதியிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இதுவரை காலமும் ஒரு அடித்தளம் இல்லாமல் இருந்த வடகிழக்கு பகுதிகளில் கூட அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இனப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற குடியேற்றங்கள் என்ற அந்த சவாலை தான் இல்லாது ஆக்குவேன் என்ற ஒரு பிரதான வாக்குறுதியை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இலங்கை அதிபர் தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் 50%க்கு மேல் பெற வேண்டும். ஆனால் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக வாக்காளர்கள் பதிவு செய்த விருப்ப வாக்குகள் இரண்டாவது கட்டமாக எண்ணப்பட்டன. இதிலும் முன்னிலை பெற்ற தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். கிஷாந்தன், இலங்கையின் புதிய அதிபராக திசாநாயக்க எப்போது பதவியேற்கிறார்? அமைச்சரவை உள்ளிட்ட நகர்வுகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆமாம் கல்பனா, மிகவும் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நாளை காலை 9:30 மணி அளவில் அதிபர் மாளிகையில் பிரதம நீதியரசர் முறையில் பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்றார். மிகவும் எளிமையான முறையில் தான் இந்த பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட ஒரே ஒரு ஆற்ற இருக்கின்றார். இதன்போது மக்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார். அதன் பிறகு பாராளுமன்றத்தை கலைப்பாரா அல்லது இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பாரா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலை தான் தற்போது இலங்கையில் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனாதிபதிக்கு இடம் கொடுத்து விடை பெற்றிருக்கின்றார். கல்பனா, நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.